ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 487வது திருநாமத்தை பார்ப்போம். கபஸ்தி நேமையே நமக. சக்கரவர்த்தி என்ற வைணவ பெரியவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ஒருமுறை அவர் காஞ்சியில் உள்ள வேகவதி நதியில் நீராடச் சென்றார். அங்கே நதியில் மிதந்து வந்த ஒரு சவம் கரையில் ஒதுங்கியது. சக்கரவர்த்தியின் மீது அந்த சவம் மோதியது. அச்சவத்தின் தோள்களில் சங்கு சக்கரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதனால் இறந்தவர் வைணவர் என்று புரிந்து கொண்டார் சக்கரவர்த்தி. பஞ்ச சம்ஸ்காரம் என்பது வைணவ புனிதச் சடங்கு. இதை ஒரு குருவிடம் செய்து கொள்ள வேண்டும். இது பின்வரும் 5 பாகங்களை கொண்டது. திருமாலின் சங்கையும் சக்கரத்தையும் சீடனின் இரு தோள்களிலும் குரு பொறிப்பது. திருமண் ஸ்ரீ சூர்ணம் இவற்றை குரு சீடனுக்கு 12 இடங்களில் அணிவிப்பது. இறைவனுக்கும் இறையடியாருக்கும் தாசன் என்று குறிப்பிடும்படியான பெயரை குரு சீடனுக்கு சூட்டுவது. 3 ரகசிய மந்திரங்களை சீடனுக்கு உபதேசம் செய்வது. பெருமாளுக்கு பூஜை செய்யும் முறையை உபதேசிப்பது. இவற்றை பெற்றதன் அடையாளமாக அச்சவத்தின் தோள்களில் சங்கு சக்கர முத்திரைகள் தெரிந்தன. சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்தார் சக்கரவர்த்தி. இறந்தவரை சொந்தம் கொண்டாடி ஒருவரும் வரவில்லை. அனாதை பிணத்தை எத்தனை காலம்தான் அப்படியே வைத்திருக்க முடியும்? ஒரு வைணவரின் பிணத்தை விட்டு செல்லவும் மனம் வரவில்லை சக்கரவர்த்திக்கு. அதனால் அந்த வைணவ பிணத்துக்கு சக்கரவர்த்தியை ஈம சடங்குகளை செய்தார். யார் என்று தெரியாமல் ஈமச் சடங்குகளை செய்ததால் அவரை ஊர் மக்கள் விலக்கி வைத்தனர். நீ பொல்லான் பொல்லான் என்று சக்கரவர்த்தியை ஊரார் இகழத் தொடங்கினர். அந்தனர் குலத்தில் பிறந்த நீங்கள் தோளில் பூநூல் இல்லாத ஒருவனுக்கு எப்படி ஈமக்கிரியை செய்யலாம் என்றெல்லாம் பலவாறு கேள்வி கேட்டார்கள். எப்போது தோள்களில் சங்கு சக்கர முத்திரைகள் இருக்கின்றனவோ அப்போது இவர் திருமால் அடியார் என்பது உறுதியாகி விடுகிறது. அதன் பின் பூநூல் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அடியார்களுள் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று பதில் சொன்னார் சக்கரவர்த்தி. ஆனால் ஊரார் அதை ஏற்க மறுத்தார்கள். உங்கள் வீட்டில் சிரார்த்தம் செய்தால் நாங்கள் உண்ண வரமாட்டோம் என்று கூறினார்கள். அனாதை பிணத்துக்கு இறங்கி தான் செய்த நல்ல காரியத்துக்காக தன்னை ஊரார் ஒதுக்கிவிட்டனரே என்று சற்றே வருந்தினார் சக்கரவர்த்தி. அப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் தனக்கு விசிறி வீசி தொண்டு செய்யும் திருக்கட்சி நம்பிகளோடு உரையாடி கொண்டிருக்க சக்கரவர்த்திக்கு நேர்ந்த இந்த விஷயத்தை பற்றி திருக்கட்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளிடம் விண்ணப்பித்தார். அதை கேட்ட வரதராஜ பெருமாள், அவன் ஊருக்கு பொல்லான், ஆனால் எனக்கு நல்லான் என்று அருளினார். பெருமாளுடைய அருள் வார்த்தையை கேட்டு வியந்தார் திருக்கட்சி நம்பிகள். ஊராருக்கும் இதை தெரிவித்தார். அதன் பின் சக்கரவர்த்தியின் பெருமையை ஊரார் அறிந்து கொண்டார்கள். பகவானே தன் வாயால் நல்லான் என்று அழைத்ததன் நினைவாக நல்லான் சக்கரவர்த்தி என்றே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. ராமானுஜர் தனக்கு பின் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிக்கும் போது இந்த நல்லான் சக்கரவர்த்தியையும் அந்த 74வது சிம்மாசனபதிகளில் ஒருவராக நியமித்து அருளினார். மரியாதைக்குரிய திரு ராஜாஜி அவர்களும் கூட இந்த நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக சக்கரவர்த்தி அந்த அடியவருக்கு ஈமக்கிரியை செய்ய காரணமாக அவர் தோள்களில் உள்ள சங்கு சக்கர பொறிகளைப் போல தன் அடியார்களுக்கு காப்பாக அவர்களின் தோள்களில் தனது சக்கர பொறியை திருமால் வந்து காப்பதால் கபஸ்தி நேமி என்று அழைக்கப்படுகிறார். கபஸ்தி நேமி என்றால் ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் என்று பொருள். தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆளி திகழ் திருச்சக்கரவர்த்தியின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி ஆட்சி செய்கின்றோம் என்ற பெரியாழ்வாரின் பாசுரத்திற்கேற்ப அந்த ஒளி வீசும் சக்கரத்தையே அடியார்களின் தோள்களிலும் காப்பாக தந்தருள்கிறார் திருமால். கபஸ்தி நேமயே நமக என்ற தினமும் 487வது திருநாமத்தை சொல்லி வரும் அன்பர்களை தனது ஒளி வீசும் சக்கரத்தால் திருமால் காத்தருள்வார். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.